மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நற்செய்தி பகுதியானது பேதுருவின் அறிக்கையும் அதற்காக பேதுரு பெற்றுக்கொண்ட கைமாறும் பற்றி பேசுகிறது. இயேசு மானிடமகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்ப திருத்துதர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா மற்றும் இறைவாக்குனருள் ஒருவர் எனவும் கூறுகிறார் என்று சொன்னார். இயேசு மீண்டுமாக இதே கேள்வியை திருத்துதர் மத்தியிலே கேட்கிறார். நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? சீமோன் பேதுரு இப்படியாக சொன்னார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறினார். இந்த வெளிப்பாடு என்பது உமக்கு யாரும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே உமக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இயேசு சீமோனுக்கு பேதுரு என்று பெயர் சூட்டி, பேதுரு என்றால் பாறை, இந்த பாறையின் மீது திரு அவையை கட்டுவேன் என்று சொல்லி திரு அவையின் திறவுகோலை பேதுருவுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கொடுக்கப்பட்ட திறவுகோலுக்கு அவர் கொடுக்கிற அதிகாரமும் ஆற்றலும் சேர்த்து கொடுக்கிறார். இந்த மண்ணுலைகள் நீர் தடை செய்வது விண்ணுலைகளும் தடை செய்யப்படும், இந்த மண்ணுலைகள் நீர் அனுமதிப்பது விண்ணுலைகளும் அனுமதிக்கப்படும். இன்னைக்கு நமக்கு மானிட மகன் யார்? நமக்கு தெரியும், நிச்சயமா இவர் இயேசு, இவரே வாழும் கடவுளின் மகன். இன்னைக்கு இந்த பேதுரு மேலே கட்டப்பட்ட திருவை நாம் ஒவ்வொருவர் மேலேயும் கட்டப்பட்டிருக்குது. எப்படி? அது தனி திருவையாக, அல்லது சிறுவர் திருவையாக, இளையோர் திருவையாக, இல்லத்திருவையாக, பொது குருத்துவ திருவையாக, பணிக்குருத்துவ திருவையாக, பங்கு திறவையாக, மறைவட்ட திறவையாக, மறை மாவட்ட திறவையாக, ஏன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒருமித்த திறவையாக இந்த திறவை நம்மீது கட்டப்பட்டிருக்கிறது. இன்று பேதுருவினுடைய ஆற்றலும் அதிகாரமும் நமக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பேதுரு மண்ணகத்தில் தடை செய்வது விண்ணகத்திலும் தடை செய்யப்படுவது போல, இன்னைக்கு இந்த மண்ணுலகில் நாம் வாழ்கிற சூழலில் நாம் எதையெல்லாம் தடை செய்கிறோமோ அது விண்ணுலகத்திலும் தடை செய்யப்படும் என்பதை மறந்து போக வேண்டாம். நான் ஒருத்தன் தடை செய்கிறனால என்ன நடந்திருப்போது இல்லை. இந்த ஒவ்வொருவருத்தருக்கும் தனிப்பட்ட அதிகாரமும் ஆற்றலும் திருவையின் மீது உண்டு. நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாக இந்த திரு அவையிலே பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திரு அவையின் உரிமையும் கடமையும் நம்ம மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த திரு அவையின் பணிக்கும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்குமாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், மறந்து போக வேண்டாம். ஆகவே இன்று இயேசு நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தையும் ஆற்றலையும் எப்படி பயன்படுத்தப் போகிறோம்? நாம் எதை அனுமதிக்கப் போகிறோம்? நாம் எதை தடை செய்ய போகிறோம்? நன்மையா தீமையா? மண்ணுலகில் நீங்கள் உங்கள் வழியாக இந்த தீமையை அனுமதிச்சிங்கன்னு சொன்னால் விண்ணுலகத்திலும் தீமை அனுமதிக்கப்படும். இந்த மண்ணுலகத்தில் நீங்கள் நன்மையை மட்டும் அனுமதிச்சிங்கன்னு சொன்னால் விண்ணுலகிலும் அது நன்மையாக வந்து சேரும். அதனால தான் இறுதி தீர்ப்பின் போது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் செயல்களின் பொருட்டே உங்களுக்கு கைமாறு அளிக்கப்படும். இன்றைக்கி பேதுருக்கு ஒரு மிகப்பெரிய கைமாறு கொடுக்கப்பட்டுச்சு சொன்னால் நமக்கும் அந்த கைமாறு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமும் இந்த பேதுருவை போல இந்த இயேசுவை மெசியாவாக வாழும் கடவுளாக ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை நம்முடைய வாழ்வாக்கவும் செய்ய வேண்டும். எப்படி வாழ்வாக்கணும்? இயேசு வாழ்ந்த அதே பயணத்தை, அதே பணியை நாமும் இன்று தொடர கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வுலகச் சூழலில் தேவையில் இருப்போர் பலர், தேவைக்கு அதிகமாக வைத்திருப்போர் சிலர். இந்த தேவைக்கு அதிகமாக இருப்பதிலிருந்து தேவையில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். இயேசுவின் வழி, பகிர்தலின் வழி, கொடுத்தலின் வழி, எல்லோரையும் வாழ வைக்க வேண்டிய வழி. ஆகவே இந்த வழி வாழ்வில் நாமும் பயணிக்க, இருப்பதை பகிர்ந்து, ஏற்றுக்கொண்டு, மன்னித்து, அன்பு செய்து ஆண்டவருக்குரிய அந்த மகத்துவத்தை, மனிதத்தை நாமும் காக்க பயணிப்போம். இறைவனோடு இணைந்து மீட்பின் இயேசு ஆண்டவர் நம் வழியாய் பிறருக்கும் மீட்பை கொடுக்கட்டும். இறை ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.